குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலே இந்த உலகத்துல ரொம்ப ஒரு அழிவை தரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப பாதிப்பை உண்டாக்குற விஷயம் என்ன தெரியுமா? டக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அணுகுண்டுன்னு. இல்லைங்க, ஒன்று வாங்கினா ஒன்று வாங்கினா ஃப்ரீன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த போர்டு தான். நம்ம ஊர் ஆட்களுக்கு ஃப்ரீன்ற வார்த்தையை கேட்கும் போது மூளைக்குள்ள ஏதோ ஒரு கெமிக்கல் லீக் ஆகி லாஜிக்கே அவங்களுக்கு வேலை செய்யாம போயிடும். கடையில 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறான், அங்க அந்த 5 ரூபாய் டெப்பா கொடுப்பாங்க இல்லையா? அதுக்காகவே அந்த 100 ரூபாய் பொருளை வாங்குவாங்க. இது ஒரு மனுஷனுடைய தேவையோ தேவையில்லையோ அந்த ஃப்ரீக்காகவே அந்த பொருட்களை வாங்கி நம்ம அடக்கும். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம். அவன் கடைக்குள்ள போகும்பொழுது ஃப்ரீயா தர சாம்பிள் பொருளை வாங்குறதுக்கு அவனுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்குமா. ஏன்னா நம்ம காசுக்கு பொருளும் வாங்குறோம், ஃப்ரீ பொருளும் கிடைக்குதுன்னு யோசிப்பான். அப்போ ஒரு நாளைக்கு என்ன பண்றான்? கடைக்கு போறான். அங்க போட்டிருக்காங்க 10,000 ரூபாய்க்கு பொருள் ஆனா ஒரு ஹேர் கட்டிங் மிஷின் ஃப்ரீன்னு போடுறான். அது லேட்டஸ்ட் மிஷினா. இவனுக்கு தலை முழுக்க முடி இருக்கு. பட் அந்த ஃப்ரீ மிஷினை பார்த்ததும் அவனுக்கு ஆசை வந்துச்சு. ஏன்னா 10,000 ரூபாய்க்கு பொருளும் கிடைக்குது, அதே சமயம் நமக்கு இந்த பொருளும் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்? அந்த மிஷினை வாங்கிட்டு வீட்டுக்கு யோசிக்கிறான். இந்த மிஷின் ஃப்ரீயா கிடைச்சிருக்கே, இதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கிறான். யூஸ் பண்ணாம வச்சா அது வேஸ்ட் ஆயிடுமேன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா கிடைச்ச மிஷினை என்ன பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தன்னோட மண்டையில உள்ள மொத்த முடியுமே அவன் மொட்டை அடிச்சிட்டான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற சிலருடைய மென்டாலிட்டி. நமக்கு பயன்படுதோ இல்லையோ, ஃப்ரீயா கிடைச்சா மொட்டை அடிக்க கூட நம்ம தயங்க மாட்டோம். ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு டேஸ்ட் எப்படி இருக்கோ இல்லையோ, அன்லிமிட்டட்னு ஒரு பார்ப்போம். உடனே குழந்தை வீட்டில் எல்லாருக்கிட்டே இது வேறு அன்லிமிட்டட்னு போட்டுருக்கான், ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் பசிக்குதுன்னு கேட்டால் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பசிக்குதோ இல்லையோ, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சாப்பிட்டு வயிறு வெடித்து கையில் வர அளவுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு வருவோம் இல்லையா? அடுத்து சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருமே மிரட்டி வைக்கிற நம்ம தூக்கத்தை கெடுக்கிற ஒரு குரூப்பான ஒரு ரகசிய கூட்டம் இருக்குது. யார் தெரியுமா? அதாங்க அந்த 4 பேர். இப்படி நடந்துக்கிட்டா அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஏமா அந்த ஃபங்க்ஷனுக்கு போகலன்னா அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்க? என்னமா ட்ரெஸ் போட்டிருக்க, அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஐயோ இவனுக்கு நேரத்துக்கு டைமாக கல்யாணம் பண்ணலன்னா அந்த 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடக்கமா நடடி, என்ன டீல் பண்ற, 4 பேர் நம்மளை என்ன சொல்லுவாங்க? யாருங்க அந்த 4 பேர்? அவங்க எந்த தெருவில் இருக்காங்க, எந்த ஊரில் இருக்காங்க, இந்த உலகத்தில் எவனுக்குமே தெரியாது. ஆனால் அந்த 4 பேருக்கு பயந்து தான் நம்ம அந்த முக்காவாசி கூத்துங்க அந்த 4 பேருக்காக தான். உதாரணத்தில் நம்ம ரோட்டில் செமகெத்தா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுப்போம், திடீர்னு கால் தடறி கீழே விழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? முட்டியில் அடிபட்டு ரத்தம் கூட வந்துட்டு இருக்கோம். ஆனாலும் பரவாயில்ல, டக்குன்னு சுற்றி பார்ப்போம், யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்ட்டு. முதல்ல எழுந்து என்ன பண்ணுவோம்? கடகடன்னு காலை தட்டிட்டு டக்குன்னு யாரும் பார்க்கலையேன்னு ஆசுவாசப்படுத்திட்டு வேகமாக நடப்போம். ஒன்றுமே நடக்காத மாதிரி சட்டு வந்துட்டு இருப்போம். யாருக்காக தெரியுமா? அடிப்பட்ட வலியை விட முதல்ல மானம் முக்கியம். அந்த 4 பேர் பார்த்துட்டாங்கன்னா இதுதான் நம்ம வாழ்க்கையில. நம்ம ஒரு புது ட்ரெஸ் போட்டு வெளியில போகும்பொழுது ரோட்ல வரவெல்லாம் நம்மளை பார்க்குற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஏதோ ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பில்டப் கொடுத்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். ஆனா நிஜமான உண்மை என்ன தெரியுமா? எதில் வரணும் அதே திங்கிங்ல தான் இருப்பான். ஏன்னா நம்மளை எவனாவது பார்க்குறானா, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எவனாவது பார்க்குறானா, நம்ம நடக்க ஏதோ ஒன்று இருக்கு, இதுதான் பார்ப்பான். இங்கே எவனுக்குமே அடுத்தவங்களை பார்க்கறதுக்கு டைம் கிடையாது. ஆனால் நம்ம அடுத்தவங்களுக்காக வாழ்றதை மட்டும்தான் நம்ம ஒரு போலியான பில்டப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்ததா நம்ம ஊர்ல ஒரு அட்வைஸ் தரதுக்கு ஒரு பெரிய தண்ணி பட்டாளமே சுத்திட்டு இருக்கும். அட்வைஸ் கொடுக்கறதுல நம்ம தான் உலக சாம்பியன் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. இதுக்கு ஒரு ஜோக் சொல்லட்டுமா? ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு விக்கல் வந்துருச்சான். விக்கல் வந்தோடனே பக்கத்தில் நின்று ஒருத்தன் ஓடி சொன்னானா, தம்பி உடனே என்ன பண்ணு, எலுமிச்சை பழ சாரக்கூடி உனக்கு விக்கல் போயிடும் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் ஓடி சொன்னானா, தலகீழா நின்று தண்ணி குடிச்சனா விக்கல் போயிடுனானா. இன்னொருத்தன் ஓடி பலார்னு அடிச்சிட்டானான். அடிச்ச உடனே இவன் ஏன்டா என்ன அடிச்சேன்னு கேட்டானா. உடனே அவன் சொன்ன, பாத்தியா பயத்துல உனக்கு விக்கல் நின்றுச்சு. உடனே அவன் சொன்னானா, டே அறிவு கட்டவனே, எனக்கு விக்கல் எனக்கு இல்லடா, என் தம்பிக்குடான்னு நானா. நம்ம ஊர்ல நிலைமை இப்படிதாங்க. ஒருத்தனுக்கு தலைவலி வாய் தவறி சொல்லிட்டா போதும், பக்கத்தில் இருக்கிற 10 பேர் ஆளுக்கு ஒரு வைத்தியம் சொல்லுவாங்க. நம்மளே பயப்படுத்துவாங்க. இது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்லேருந்து ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் அவங்க தர அட்வைஸுக்கு எல்லையே கிடையாது. சொந்த வாழ்க்கையில் ஏதாவது 100 பிரச்சனை வச்சுட்டு இருப்போம். ஆனால் அடுத்தவன் வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி அவன் எப்படி வாழணுன்ட்டு 2 மணி நேரம் ஃப்ரீ லெக்சர் கொடுப்பாங்க. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது, என்ன தெரியுமா? அடுத்து எப்படி சொல்லனா, நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு வியாதி என்ன தெரியுமா? தள்ளி போடுறது. நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு படுக்கும்போது சொல்லணும், நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எழுந்து ஓடி நான் ஜிம்முக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி தூங்கும். ஆனால் காலையில் அலாரம் வச்சுட்டு தூங்கும் போது அந்த சவுண்டு கேட்டோன்னே
ஐயோ உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்ட்டு அது மெதுவாக அந்த அலாரத்தை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு அந்த குட்டி சைத்தான் சொல்லும், நீ வேற வெளியே மழை வர மாதிரி இருக்குது, நீ ஒரு 5 நிமிஷோட தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைத்தான் நம்ம சொல்கிறத கேட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணி வச்சுட்டு மூளை சொல்கிறது சரின்னு கேட்டுட்டு நம்ம உட்காந்துட்டு போர்வை இழுத்து மூடி தூங்க ஆரம்பிச்சோம். அடுத்த அந்த 5 நிமிஷம் இருக்குது சுகம் இருக்குது, இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற 90% எடுக்கிற முடிவுகள் இந்த திங்கக்கிழமை எடுப்போம், இல்லைன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி தான் எடுப்போம். ஆனால் இந்த திங்கக்கிழமை 1ஆம் தேதி நம்ம வாழ்க்கையில் வரதே கிடையாது. ஏன்னா டயட் இருக்க போகிறோம், படிக்க போகிறோம், இல்லை சேமிக்க போகிறோம், எல்லாமே இல்லை நாளைக்குன்ற இந்த மாய உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப சீரியஸாக பக்காவாக பிளான் பண்ணி லைஃப் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, நம்ம பண்ணுற பிளான் எல்லாமே பார்த்து மேலே இருக்கிற கடவுளே என்னடா டிசைன் இது அப்படின்னு சிரிச்சிட்டு இருப்பாங்க. கடைசியாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட சொல்லி முடிக்கிறேன். இது ஒரு ஜோக்கான ஒரு கதை, ஆனால் சிந்திக்கக்கூடிய கதை. ஒரு பெரிய ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கார் வாங்கிட்டு ரொம்ப கெத்தாக ஓட்டிக்கிட்டே இருந்தார். அவர் காரை 150 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் வண்டி ஓட்டிட்டு போனாராம். அவர் மனசில் ரொம்ப பெருமை, ஏன்னா நம்ம தான் கெத்து, நம்மளை மிஞ்ச ஆளே இல்லைன்னு. பக்கத்தில் திடீர்னு பார்த்தா ஒரு பழைய சைக்கிள் ஓட்டிட்டு வந்த ஒரு தாத்தா இவரை விட வேகமாக காரை ஓட்டிக்கிட்டு வேகமாக இவர் கூடயே வந்துக்கிட்டே இருந்தாராம். இவருக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா அது காரோட ஸ்பீடு 150 போயிட்டு இருக்கோம், ஆனால் இவர் எப்படி வராரு? ஸோ இவர் 180க்கு ஸ்பீட் பண்ணார். அப்பவும் அவர் 180 ஸ்பீடு வேகத்தில் இவரால் தாங்கவே முடியாமல் காரை நிப்பாட்டிட்டு தாத்தா கிட்ட கேட்டார், என்ன மிஷின் இந்த சைக்கிளை வச்சிருக்கீங்க, பழைய சைக்கிள் இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு தாத்தா மூச்சு இறக்கி அவனை முறைச்சிட்டு சொன்னானா, தம்பி மிஷின் ஒன்றும் இல்லடா, நீ என்னோட வேட்டியோட முனை உன் வண்டிக்குள்ள மாட்டிச்சுரா, நீ பாட்டுக்கு என்னை கவனிக்காம விடு, அதை முதல்ல கழட்டி விடுறா அப்படின்னு சொன்னாப்லையா. நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு கேட்கும் பொழுது சிரிப்பா வந்தா கூட நம்ம உண்மை இதுதான், நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இப்படித்தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நம்ம ஏதோ பெரிய ஸ்பீடா ஓடிட்டு இருக்கிற மாதிரி நினைப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கைன்ற கார் கதவுல நம்ம வேஷ்டி மாட்டிக்கிட்டு அது இழுத்துட்டு போற திசையில தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ விஷயம் இப்போ இந்த மொத்த கதையிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாரும் தினமும் எழுந்தது காலையில் எழும்போது ஏதோ ஒரு பெரிய சுமையை நம்ம தலையில தூக்கி சுமந்து வச்சுக்கிட்டு தான் எழுந்து போயிட்டே இருக்கோம்ல. ஐயோ இன்னைக்கு ஆஃபீஸில் என்ன பிரச்சனை வரப்போகுதோ, காலையில் எப்படி போகிறோமோ, ஸ்கூலில் என்ன நடக்க போதோ, இல்லை வீட்டில் எப்படி என்ன பிரச்சனை வரப்போதோ, லோன் அடைக்க போதோ, எவன் எடுத்துட்டு என்ன பிரச்சனையோடு வரப்போறானோ, அப்படியே பலவிதமான யோசனைகள் நம்ம மண்டைக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. காலையில கண் முழிச்சு பார்க்கும் பொழுது நம்ம நல்லபடியா மூச்சு விட்டுட்டு இருக்கோம்னா அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்துல வேற என்னங்க இருக்கு. ஆனா நம்ம அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், அவன் வச்சிருக்க டிவியை பார்த்து வயிறிடும். நம்ம வீட்டுல 33 இன்ச் இருக்கும், ஆனா அவன் வீட்டுல 55 இன்ச் இருக்கு, நம்ம இன்னும் 32 இன்ச்சில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே நம்ம வேத ஸ்ட்ரெஸ் ஏத்திக்கிறோம். அவன் 100 இன்ச்சு வாங்கினா கூட அவன் நம்ம என்ன வச்சிருந்தா நமக்கு என்ன, அவன் என்ன வீட்டுல உட்காந்து கார்ட்டூனா பார்க்க போறான், அவன் உழைச்சாதான் உண்டு. இன்னைக்கு முக்காவாசி மனிதர்களுடைய மன அழுத்தத்துடைய முக்கியமான காரணம் கம்பேரிசன் தான். அவன் இப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், இவன் செட்டில் ஆயிட்டான், இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க வாழ்க்கையை பார்த்து பார்த்து நம்மளுடைய சந்தோஷத்தை நம்ம தொலைச்சிடறோம் இல்லையா. இதுக்கு ஒரு கடைசியா ஒரு சின்ன உதாரணம் சொல்ல, ஒரு காட்டுல ஒரு காக்கா இருந்துச்சா. அந்த காக்காவுக்கு தன்னுடைய கலரை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருந்தா, நம்ம கருப்பா இருக்குமே, நம்ம உலகத்திலே நம்ம தான் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு பறவை அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சா. அப்போ ஒரு அழகான ஒரு கொக்கு அந்த வெள்ளை வெள்ளையேன்னு நின்னுதான். காக்கா யோசிச்சுதா, சே இந்த கொக்கு எவ்வளவு வெள்ளையா இவ்வளவு அழகா இருக்கு, இந்த உலகத்திலே ரொம்ப அழகான சந்தோஷமான பறவை நீதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொக்கு கிட்ட போய் அந்த கொக்கு கிட்ட போய் காக்கா சொல்லிச்சா, நீ எவ்வளவு கொடுத்து வச்சவன் அப்படின்ச்சா. உடனே காக்கா அந்த கொக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், அட காக்கா நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா நான் ஒரு கிளியை பார்த்தேன், பச்சை கலர்ல சிவப்பு மூக்கோட கழுத்து அழகா வளையத்தோட எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா, எனக்கு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை கலரே பிடிக்கலன்னுச்சான். உடனே காகம் கிளிக்கிட்ட போய் சொல்லிச்சா, கிளி நீ தான் ரொம்ப கெத்து, எவ்வளவு அழகா இருக்க, ஓ போயா நான் கூண்டுக்குள்ள அடிபட்டு இருக்கேன், என் ரெக்கையெல்லாம் போய் வெட்டி விட்டுருக்காங்க, மயில போய் பாரு, அது அதை விட என்னை விட அதகம் அழகான ரெக்கைகளை வச்சிருக்கு, அதுதான் அழகுன்னுச்சான். அது காகம் ஓடி போய் மயில போய் அந்த ஜூல போய் பார்த்தா மயில் கூண்டு முன்னாடி 1000 பேர் மேல நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்களாம். அப்போ காக்கா போய் மயில் கிட்ட சொல்லிச்சான், நீ தான் கொடுத்து வச்ச பறவை அப்படின்ச்சா. உடனே மயில் மூச்சு விட்டுட்டு சொல்லிச்சான், இந்த அழகுக்காகவே என்னை கூண்டுல அடைச்சு வச்சிருக்காங்க, இந்த ஜூவில் சிக்காம சுத்தாம நீ எவ்வளவு அழகா சுதந்திரமா சுத்துற பறவை நீ மட்டும்தான், நான்
இந்த கூண்டை விட்டு வெளியே வர ஏங்குற. ஆனா நீ உனக்கு கிடைச்ச ஃப்ரீடத்தை வச்சுட்டு நீ அழுதுட்டு இருக்க. நம்ம எல்லாரும் இந்த காகம் மாதிரி தான் வாழ்ந்தோம். நம்ம கிட்ட இருக்கிற சுதந்திரம், நம்ம கிட்ட இருக்கிற நிம்மதி, அதோடைய வேல்யூ நமக்கு தெரியறதே இல்லை. மற்றவங்க கையில இருக்கிற பளபளப்பை பார்த்துக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தை தூக்கி நம்ம எரிஞ்சிட்டு வேதனைப்பட்டுட்டு தெரியும். அதனால தான் சொல்கிறேன், வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய காமெடி ஷோ. நம்ம எவ்வளோ கதறி கதறி அழுதாலும் அதே 80 வருஷம் கடவுள் நமக்கு என்ன குறிச்சிருக்காரோ அது வரைக்கும் தான் வாழ போகிறோம். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்தாலும் கடவுள் குறிச்ச அப்புறம் எதுக்குங்க நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு முதல்ல உங்கள் வாழ்க்கையை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதை நிறுத்திட்டு அவன் என்ன வாங்கினான்னா அவன் என்ன பண்ணா என்ன, உங்கள் லைஃபு உங்களோடது, அவன் வாழ்க்கை அவனோடது. புரியுதா? அவங்கவுங்களுக்கு வித்தியாசங்கள் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த 4 பேர் என்ன நினைப்பாங்கன்ற பயத்தை தூக்கி போட்டுருங்க. 4 பேர் என்ன நினைச்சாலும் இல்லை, அந்த 4 பேருக்கு அவங்க வீட்டு பிரச்சனையே அவங்களுக்கு தெரியாது. புரியுதா? நீங்கள் ஏன் அதை பற்றி யோசிக்கிறீங்க? புரியுதா? உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிக்கலாம். அவங்களுக்குலாம் டைமே கிடையாது. முதமும் சிரிங்க, மற்றவங்களை சிரிக்க வைங்க. வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி லேசாக பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒத்த வார்த்தையை மனசுக்குள்ளே சொல்லிட்டு தைரியமாக கடந்து போங்க. ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் பணம் சேர்க்கறது இதெல்லாம் வாழ்க்கையோட ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதுவே வாழ்க்கை கிடையாது. இந்த நொடி, இந்த செகண்ட், நீங்கள் இந்த செகண்டை சந்தோஷமாக மன நிறைவோட எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ கற்றுக்கோங்க. சிரிப்பை விட, கவலைப்படாமல் வாழ்கிறத விட ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் வேறு என்னங்க இருக்குது இந்த உலகத்தில்? வேறு எதுவுமே கிடையாது. வாழுங்க, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாராவது எதையாவது ஒன்று யோசிச்சு 4 பேர் என்ன நினைப்பாங்கன்னு இருக்காங்களா, அந்த ஆளுங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லது இதில் உள்ள விஷயத்த சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்க? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. அந்த 4 பேரை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக வேலைக்கு போங்க. இந்த நாள் உங்களுடைய நாள் தான். அண்ட் டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.